தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 205வது நிகழ்வு. முதலியல் வளர்ச்சி அளவுகோல்கள் என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. நாம் சென்ற முறை 204வது வகுப்புல முதலியல் வளர்ச்சி வினாக்கள் என்று எடுத்துக்கொண்டோம். ஏன் இது தேவைப்படுதுன்னா, சமூக மாற்றத்திற்காக, விடுதலைக்காக எடுக்கப்படுகிற எந்த முயற்சியும் சமூக அறிவியல் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும். அது உணர்ச்சி அடிப்படையில், உணர்வரசியல் அடிப்படையில், இது புனிதமானது, இது புனிதமற்றது, நல்லது கெட்டது என்பதையெல்லாம் விட முக்கியமான பார்வை நோய் நாடி நோய்தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது போல நாம் சமூகம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் சமூக மாற்றத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் சமூக மாற்றத்திற்காக உழைப்பது பயன் தராது. இதுக்கு நம்ம ஏற்கனவே நான் ஒரு உதாரணமா சொல்லியிருப்பது, புரட்சித் தலைவர் லெனின் அவருடைய இளமை பருவத்திலேயே மார்க்சினுடைய மூலமுதலை பயின்று அந்த பொருளியல் அளவுகோல்களை பயன்படுத்தி ருஷ்ய சமுதாயத்தை பற்றி மேற்கொண்ட அந்த ஆழமான ஆய்வு, அவருக்கு 26 வயது இருக்கும்போது அந்த ஆய்வை அவர் தொடங்கினார். 29 வயதுக்குள் அதை முடித்து விட்டார். அதுதான் ருஷ்யாவில் நம்ம வழக்கமாக சொல்ற பேர்ல சொன்னா முதலாளித்துவத்தின் வளர்ச்சி. நான் என்ன சொல்றேன், அது முதலாண்மையின் வளர்ச்சி என்று சொல்றேன். அந்த ஆய்வுதான் ருஷ்ய புரட்சிக்கான வழியை காட்டியது. அதுவரை இந்த புரட்சிக்காக நிறைய இளைஞர்கள் உழைத்தார்கள், உயிரிழப்புகளை சந்தித்தார்கள். ஆனா அது வெற்றி பெறல. லெனினுடைய அண்ணனே ஒருத்தர் அப்படி தூக்கிலிடப்பட்டவர். அந்த ருஷ்ய சமுதாய அமைப்பை ஆய்வு செய்வதற்கு ருஷ்ய சமுதாயம் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் முன்பு இருந்தது போலவே இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களை மறுத்து ருஷ்ய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்ன என்பதை கண்டறிந்து சொன்னார். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னா, ருஷ்ய சமுதாயத்தில் எப்படி ஒரு உள்நாட்டு சந்தை, உள்நாட்டு அங்காடி உருவாகி இருக்கிறது. உள்நாட்டு சந்தை உருவாகிறதுக்கும் புரட்சிக்கு என்ன தொடர்புன்னா, உள்நாட்டு சந்தையினுடைய உருவாக்கம் என்பது ருஷ்ய குமுகத்தில் முதலாளித்துவம் அல்லது முதலாண்மையினுடைய வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு அறிகுறி. அந்த ஆய்வு வெறும் அந்த சந்தை ஆய்வோடு நின்று விடாமல் மொத்தத்தில் முதலாண்மையினுடைய எல்லா கூறுகளும், வேளாண் துறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன, தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன, தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன, எல்லாவற்றையும் ஒரு விரிவாக ஆய்ந்து இந்த செயல் வழியினுடைய பல்வேறு கூறுகளினுடைய ஒரு இயங்கியல் ஒருங்கிணைப்பாக ருஷ்ய சமுதாய வளர்ச்சியை அவர் மதிப்பீடு செய்தார். அதிலிருந்துதான் புரட்சிக்கான பாதை வகுக்கப்பட்டது. அந்த உத்தியின் அடிப்படையில் தான்
புரட்சிக்கான செயல்கள் தீர்மானிக்கப்பட்டு அது வெற்றி பெற்றது. நமக்கு இன்றைக்கு இந்தியாவில், குறிப்பாக நம்முடைய களமாக இருக்கிற தமிழ்நாட்டில் முதலாண்மையினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெறும் தோற்றங்கள் அடிப்படையில் அல்லது முழக்கங்களின் அடிப்படையில் இதை முடிவு செய்யக்கூடாது. எந்த உணர்ச்சியும் இல்லாத, ஈவிரக்கம் பாராத, உண்மை தரவுகளின் அடிப்படையில் அந்த முடிவுகளுக்கு நாம் செல்ல வேண்டும். ஃபேக்ட்ஸ் ஆர் ரூத்லெஸ் என்று சொல்வார்கள். உண்மைகள் இரக்கம் பார்ப்பதில்லை, அதுக்கு ஒன்றும் உணர்ச்சி இல்லை. அந்த ஃபேக்ட்ஸை ஆராயணும்னா அதற்கு முன்னால முதலாண்மை வளர்ச்சியினுடைய கோட்பாடு என்ன, எந்த கோட்பாடுகள் அடிப்படையில் அதை ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காகத்தான் நாம அந்த லெனினுடைய அந்த நூலில் இருந்து அவர் 2 பகுதிகளாக அந்த நூலை குறிப்பிடுகிறார். ஒன்று கோட்பாட்டு பகுதி, முதலாண்மை வளர்ச்சி என்றால் என்ன, அதுதான் நம்ம முதலியல் வளர்ச்சி அது எழுப்பக்கூடிய வினாக்கள் என்ற தலைப்பில் பார்த்து. இப்ப நமக்கு அந்த கோட்பாடுகளோடு பொருத்தி, இப்ப மார்க்சியம், பயன்முறை மார்க்சியம்னு நான் எழுதினேன், சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ், அப்படி பொருத்தி பார்ப்பதற்கான தரவுகள் அது ஒரு பக்கம் நம்ம திரட்டணும். கடந்த காலத்தில் இது போன்ற பல முயற்சிகளை பலரும் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் முதலாண்மை வளர்ச்சி பற்றி மார்க்சிய கோட்பாடுகளை பொருத்தி பார்க்கிற முயற்சியில் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இர்பான் ஹபீபினுடைய கட்டுரைகள் இருக்கு, மார்க்சினுடைய முடிவுகள் அடிப்படையில். EMS நம்பூதிரிப்பாட் எழுதியிருக்கிறாரு, அண்மையில் படித்த பிரகாஷ் காரத் எழுதியிருக்கிறாரு, இன்னும் பல பேர் எழுதியிருப்பாங்க. இப்போ இந்திய முதலாளித்துவத்தின் வளர்ச்சி பற்றி விரிவாக எழுதிய இன்னொருவர் சோஷலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா, இந்திய சோசியலிச ஐக்கிய மையம், சுசின்னு சுருக்கமா சொல்வார், SUCA. எல்லா பக்கமும் அவங்க இயங்கக்கூடியவர்கள். அவர் தோழர் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவர் எழுதின இந்த அமைப்பினுடைய தலைவர், நிறுவனர் ஸ்மிதாஷ் கோஸ் எழுதிய சில கட்டுரைகள் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் முதலாளித்துவ வளர்ச்சி பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்று ஒரு ஆங்கிலத்தில் எழுதி பாட்டாளி சிந்தனையில் தமிழாக்கமாக வெளிவந்திருக்கிறது. அப்படி இன்னும் சில நூல்கள்லையும் இதை பற்றி குறிப்பிடுறார். இது பின்னால நாம் இது எல்லாத்தையும் ஆய்வில் எடுத்துக்க போறோம். நான் இந்த விஜயவாடா மாநாட்டுக்கான ஒரு ஆய்வுரை எழுதுகிற போது இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் எழுத போறேன். இப்ப நாம் இந்த நம்ம நேர்கனே எழுப்பிய அந்த வினாக்களின் அடிப்படையில் என்ன அளவுகோல்களை வைத்து முதலாண்மை வளர்ச்சியை ஆராய்வது. நான் சென்ற முறை சொல்லும் போதே சொன்னேன், இன்றைக்கு முதலாண்மை வளர்ச்சி, அதாவது முதலாளித்துவ வளர்ச்சி, அந்த முதல் என்ற சொல்லிலிருந்து முதலியம், முதலமை, முதலாண்மை இதெல்லாம் பயன்படுத்துகிறேன். எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த சொல் அடித்தல் என்பது எனக்கு பிடித்தமான ஒரு கலை, காயினிங் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த முதலாளித்துவம் என்ற சொல்லினுடைய போதாமையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது முதலாளின்னு ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு அதனுடைய தத்துவமா, அது தொடர்பான தத்துவமா மாற்றுது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் என்பது காசு பணத்தையோ, எரிபொருளையோ, எந்திரத்தையோ, கட்டடத்தையோ குறிப்பதல்ல. அது ஓர் உறவை குறிக்கிறது. இந்த உறவை குறிக்கிறது என்று சொல்கிற போது
நாம மேலே குறிப்பிட்ட அந்த ஆக்க பொறிகள் அவற்றை தன் உடைமையாக வைத்திருக்கிற, தனி உடைமையாக வைத்திருக்கிற ஒருவருக்கும் அல்லது ஒரு சிலருக்கும் உழைப்பு திறன் தவிர வேறெந்த உடைமையும் இல்லாத நாம் குறிப்பிட்ட ஆக்க பொறிகளை சொந்தமாக வைத்திராத இன்னொரு கூட்டத்திற்கும் இடையிலான அந்த உறவு, அதுதான் முதல். கேபிட்டல் என்பது இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். என்ன உறவு? அது இரத்த உறவு அல்ல, அது ஒரு சமூக உறவு, சோசியல் ரிலேஷன். இந்த உறவுகள் என்பதற்கு மனிதர்கள் தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள உழைப்பை செலுத்தி இயற்கையிடமிருந்து தங்களுக்கு தேவையான வடிவில் அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் ஆக்கம். அதைத்தான் உற்பத்தி என்று குறிப்பிடுகிறோம். அப்படி பார்க்கிற போது நம்ம உற்பத்தியை ஆக்கம்னு சொல்வது போல, சக்திகளை ஆற்றல்கள்னு சொல்வது போல, சாதனங்களை பொறிகள் என்று சொல்வது போல, ஆயுதங்களை கருவிகள் என்று சொல்வது போல, ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு தமிழ் சொல்லுக்கு நாம் கொண்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னா இதை படிப்பதும் புரிந்து கொள்வதும் எளிதாக இருக்கு. நீண்ட காலமா நீண்ட புத்தகங்களை படிச்சு மூளையில உற்பத்தி சாதனங்கள், முதலாளித்துவம் இப்படியே மனசுல பதிஞ்சிருக்கிறவங்களுக்கு வேணா இது கடினமா இருக்கலாம். ஆனால் இந்த அறிவியலை புதிதாக பயில வருகிறவர்களுக்கு இந்த அறிவியலை பயில்வது மட்டுமல்ல, இதில் தேக்கமடைந்து நிற்காமல் இதன் துணை கொண்டு தாங்கள் ஆய்வு செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த புதிய சொல்லாக்கங்கள் உதவியாக இருக்கும். வேற ஒன்றும் இந்த சொல்லாக்கங்கள் மேல ஒரு பிடித்தம், காதலினால் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை. இது எளிதாக அது முதல்ல கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக அது பழகிடும். மார்க்ஸ் மூலமுதலினுடைய முன்னுரையிலேயே இதை சொல்றார். என்ன சொல்றார்னா, வாசகருக்கு சில இடர்பாடுகளை நாம் தராமல் இருக்க முடியாது. படிக்கிறீங்க இல்லையா, படிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கணும். கொடுக்காம இந்த பாடத்தை நடத்த முடியாது. புதிய கலை சொற்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த கலை சொற்கள் காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது. எங்கள் சொல்றாரு, இந்த வேதியியல் துறையில 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலை சொற்கள் மாற்றம் அடைகின்றன. கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய கலை சொற்களில் மாற்றம் வருது. இன்னும் தனிமங்கள், புதிய தனிமங்கள், புதிய கூட்டு பொருட்கள் இதெல்லாம் வரும்போது, புதிய சேர்மங்கள், அது கூட கூட்டு பொருள் இப்ப சொல்றது இல்லை. தனிமங்கள்னா எலிமெண்ட்ஸ், சேர்மங்கள்னா காம்பவுண்ட்ஸ். அதனால இந்த புதிய சொற்களை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவற்றை பொருள் புரியாமல் பயன்படுத்த வேண்டிய, ஆள வேண்டிய தேவையும் இல்லை. இப்படி பொருள் புரிந்து நாம் பயன்படுத்த. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த முதல் என்பதிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்களை நம்ம முதலியம், முதலியல், முதலாண்மை அப்படிலாம் பயன்படுத்துறோம். ஏன் அதை வெறும் முதன்மைன்னே சொன்ன என்ன? அதாவது பீயிங் ஃபர்ஸ்ட்னு அர்த்தமாயிடும். அதான் அதுல உள்ள சிக்கல். ஆனா தமிழ்ல பாருங்க, ஆங்கில இலக்கணத்துல வர்ற ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன தமிழ்? தன்மை. தன்மை முன்னிலை படர்க்கை. அப்ப கேபிட்டல்ல இருந்து வர்ற கேபிட்டலிசத்தை முதல் என்பது முதன்மையாகுது. அவ்வளவுதான். முதன்மை என்பது வேறு துறைகள்ல வேறு பொருள் தருது. ஆனா இங்க நீங்க எடுத்தீங்கன்னா, முதன்மை என்பது முதலாக இருக்கிற தன்மை. ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை ஆகுது இல்லையா? இலக்கணத்துல, ஆங்கில இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தமிழ்ல தன்மை முன்னிலை படர்க்கை. நான், நாம், நாங்கள் தன்மை. நீ, நீர், நீங்கள் முன்னிலை.
இது எல்லாம் படர்ந்து இந்த ரெண்டு அல்லாத வெளியே நிற்கிறது எல்லாம் அவன் அவள் அவர் அது பெயர்கள் ஊர் பெயர் ஆள் பேரு அகிரணி எல்லாம் சேர்த்து அது வந்து படற்கை ஆயிடுது. ஆங்கிலத்தில் மூளையுமே பர்சன்கிறாங்க. நம்ம தமிழ்ல இன்னும் அதிக பொருத்தமா இருக்கு. என் பக்கம் இருக்கிறதெல்லாம் தன்மை ஆயிடுது, எதிரில் இருக்கிறதெல்லாம் முன்னிலை ஆயிடுது. படர்ந்து இருக்கிறது இதுக்கு ரெண்டுக்கு வெளியே இருக்குது படற்கை. அது மாதிரி முதல் என்பதை முதன்மைன்னு சுருக்கமா பயன்படுத்தலாம். முதலாளித்துவம், முதலாளியம், முதலியம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா நான் இப்ப அதை பயன்படுத்தல, எனக்கு தோணுச்சு அப்படி. நம்ம இப்போதைக்கு இதே வச்சுப்போம். முதலாண்மை நான் பயன்படுத்துறேன் முதலாளித்துவத்துக்கு இணைய. ஏன்னா முதலியத்துல 2-3 பொருள் வர்றதுனால ஒரு குழப்பம் இருக்கு. அதனால முதலாண்மை. சரி, இப்ப இந்த முதலாண்மை என்பது எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு அதான் இங்க நான் முக்கியமா சொல்ல வரேன். இப்போ மார்க்ஸ் வந்து முதல் என்பதை பற்றி ஆய்வு செய்கிற காலத்துல அது உலகு தழுவிய நிகழ்வாக இல்லை. இட் வாஸ் நாட் எ வேர்ல்டு வைட் பினாமினன். முதல் என்கிற இந்த உறவு முறை, முதல் என்கிற இந்த கருத்தினம், இந்த கேட்டகரி ஆஃப் கேபிட்டல், இதிலிருந்து விளையக்கூடிய ஒரு குமுக அமைப்பு முதலாண்மை, இது உலகெங்கும் பரவல. தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு ஹாலந்து நாட்டில் தொடங்கி அந்த நீராவி என்ஜின் கண்டுபிடிப்பினுடைய விளைவாக பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு, அப்புறம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்படி பரவி, அப்புறம் இந்த நாடுகள் போய் மற்ற நாடுகள்ல மண் குடியேற்றங்களை உருவாக்கி அந்த நாடுகளுக்குள் இதை அறிமுகம் செய்து இப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, உலகில் இந்த முதல் என்கிற உறவு முறை நுழையாத, முதலாண்மை என்கிற ஒரு செயல் வழி இல்லாத, தி ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் இல்லாத ஒரு நாடு கூட இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு வந்து அந்த தொழில் பொதுமை குமுகத்தினுடைய மிச்ச சொச்சங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்ப இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் வருகிற போது இந்த கிராம சமுதாயங்கள், வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் என்று இருந்துச்சு. இந்த வில்லேஜ் கம்யூனிட்டிஸ்க்கு அடிப்படை என்னன்னா தனி உடைமை அதுல இல்லை, பொதுவா இல்லை. அப்ப இந்த பொதுமை சமூகத்தினுடைய மிச்ச சுச்சங்கள் வலுவா இருந்துச்சு. ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றில் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் புத்தகத்தில் எழுதுறார். அவங்களுக்கெல்லாம் இது தெரியல. இப்ப நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலத்தில் தனி உடைமை என்பது இல்லாத பகுதிகள் இன்னைக்கு இருக்கலாம். பழங்குடிகள் மத்தியில தொல்குடிகள் மத்தியில் இருக்கலாம். நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுவதுண்டு. நம்முடைய நண்பர் பாலமுருகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சோழகர் தொட்டின்னு சொல்லி. சந்தன வீரப்பனுக்கு உதவி செய்த பழங்குடி மக்களை போய் காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாக்குது. அவங்களுக்கான சித்திரவதை கூடங்களை எல்லாம் உருவாக்குவது, மின்சாரம் பாய்ச்சுவது, நகைக்கண்ணை கொடுங்குவது, இது மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு பழங்குடியிடம் அந்த காவல்துறையை சேர்ந்தவர் பேசுறாரு, நீ மட்டும் வீரப்பனை பிடிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லு, காட்டி கொடுத்துட்டீங்கன்னா அரசாங்கம் உனக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பழங்குடிக்கு, அந்த ஆதிவாசிக்கு இவர் என்ன சொல்றாருன்னு புரியல. நிலம் கொடுக்கிறதா? அவருக்கு நில உடைமை என்ற அறிமுகமே இல்லை அது வரைக்கும். நிலத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறது இன்னொருத்தர் கொடுக்கறதுன்னு. ஏன்னா இப்ப உனக்கு சூரியனை கொடுக்கும், உனக்கு சந்திரனை கொடுக்கும், உனக்கு கடலை கொடுக்கும், உனக்கு ஆற்றை கொடுக்கும் என்பது போலத்தான் அவருக்கு புரியுது. ஏன் இவ யாரா நமக்கு நிலத்தை கொடுக்கறதுக்கு? ஏன் நிலத்தில் தனி உடைமை என்பதே இல்லை. இது போன்ற பல சமூகங்கள் இருக்கு. அல்லது மன்னராட்சி காலம்,
ஒரு கிழாரிய குமுகங்கள், இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா சமூகங்களிலுமே இந்த முதல் உள்ள நுழைஞ்சிடுச்சு. வெளியில இருந்தோ இயல்பா அந்த சமூகத்துக்குள்ளே இருந்தோ அது வளர்ந்தோ எப்படியோ வந்துடுச்சு. அதனால என்ன தேவைப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகில் எந்த நாட்டிற்கு நீங்கள் போய் அந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றத்திற்கு உழைப்பதாக இருந்தாலும் அந்த சமூகத்தில் இந்த முதல் என்கிற உறவு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை அளவிட்டாகணும், கணக்கிட்டாகணும். இல்லாமல் நீங்க இன்னொரு கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு சமூகத்தில் இருந்து இன்னொரு சமூகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய பல சமூக உறவுகள் இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற சாதி உலகம் பூரா இல்லை. இதன் சாயலில் இன்னொரு சில சமூகங்கள் இருக்கு. இப்ப ஆப்பிரிக்காவில் வலுவா இருக்கக்கூடிய நிறைவேற்றுமை மரபினங்கள் அது எல்லா இடத்திலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனால் உலகு தழுவிய முறையில் பரவி இருக்கிற ஒரு உறவு இந்த முதல் உறவு. அதாவது முதலாளித்துவம் குறைவாகவோ கூடுதலாகவோ, either it is less developed or more developed, either it is lowly developed or highly developed, ஏதோ ஒன்று இருக்கு. அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் சமூக மாற்றத்திற்காக, விடுதலைக்காக உழைக்க முடியாது. அந்த முறையில் தான் நாம் இந்த ஆய்வுக்கு நம்ம நிறைய பல நாடுகளில் பல அறிஞர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் நமக்கு துணைக்கு வரும். சீனத்தில் இதை பற்றி ஆய்வு பண்ணாங்க புரட்சிக்கு முன்னால. ஜப்பான்ல ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த நாட்டிலும் இந்த வளர்ச்சியை, முதல் வளர்ச்சியை, முதலியல் வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலும் அதன் அடிப்படையில் மாற்றத்திற்கான திட்டங்களை வகுக்காமலும் அவங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இந்த சோசியலிச நாடுகளாக சில நாடுகள் அறியப்பட்டன. அது இப்ப ருஷ்யா, சீனா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது கியூபா, கொரியா, இப்படி சில நாடுகள். இந்த நாடுகளிலும் கூட அது அப்படியே இருக்கிறதா இன்னைக்கு வச்சுக்குவோம். சீனா இன்னைக்கும் சோசியலிச நாடுதான் என்று நம்பக்கூடிய சில தோழர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு சில அடிப்படைகளும் இருக்கு. வடகொரியாவை அப்படி நம்புறாங்க, வட வியட்நாம் அப்படி நம்புறாங்க. இப்ப அண்மையில நம்ம சிபிஎம் கட்சியினுடைய 24வது பேராயத்தில் இந்த நாடுகள்லாம் உலகத்துல சோசியலிச நாடுகள்னு குறிப்பிடுறாங்க. சீனா இருக்கு, வடகொரியா இருக்கு, வட வியட்நாம் இருக்கு, கியூபா இருக்கு. இந்த நாடுகளிலும் கூட என்ன இருக்குன்னா, அவர்களே கண்டறிந்த ஒரு உண்மை என்னன்னா, மிக பெருமளவில் வேறு விதமான உறவுகள், சமூக உறவுகள் இருந்தாலும் இந்த முதலாண்மை உறவுகள் அல்லது முதன்மை உறவுகள் இருக்கு. இப்ப சைனாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய கார்பரேட்டுகள், பெரும் குழுமங்கள் சில இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மோடிக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலாளிகள் வளர்ந்திருக்கிறாங்க. அதுவே இல்லைன்னாலும் சிறு அளவிலான இந்த உறவுகள் எப்பயுமே தலை தூக்கி கொண்டே இருக்கும் என்று லெனின் சொல்றார். ஒவ்வொரு வினாடியும் இந்த உறவுகள் அந்த பழைய இந்த சமூகத்திற்குள் பூத்துக்கொண்டே இருக்கும், மலர்ந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு சட்டம் போட்டு தடுக்க முடியாது. அதை எச்சரிக்கையாக இருந்து அது பெருசா வளர்ந்து ஒரு குமுகிய அமைப்புக்கு ஊறு செய்து விடாமல் பார்த்து கொள்ளத்தான் முடியும். ஆகவே இந்த முதலாண்மை வளர்ச்சி என்பது உலகு தழுவிய தவிர்க்க முடியாத நிகழ்வு. இதைத்தான் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். இதுல நம்ம சில அதுக்கு அதை அந்த புரிந்து கொள்றதுக்காக, அந்த ஆய்வை புரிந்து கொள்வதற்காக
நாம் இந்த சொற்களை எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுவோம். இப்போ கேபிட்டல்னா முதல்ங்கிறோம், கேபிட்டலிசம்னா முதலாண்மை அல்லது முதலியல்னு சொல்றோம். அப்போ கேபிட்டலிஸ்ட் ரிலேஷன்ஸ் முதலியல் உறவுகள்ங்கிறோம், கேபிட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட் முதலியல் வளர்ச்சிங்கிறோம். இப்போ இந்த பொருளாக்க முறை உலகமெங்கும் நம்ம எப்படி மனிதன் தன் தேவையை நிறைவு செய்து கொள்கிறான்? எந்த சமூக அமைப்பா இருந்தாலும் பசித்த வயிற்றுக்கு சோறு வேண்டும். குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு உடை வேண்டும். உறைவதற்கு இல்லம் வேண்டும். எந்த சமூக அமைப்பாகவும் இருக்கலாம், கூடுதல் குறைச்சல் இருக்கலாம், ஆனா இது எல்லாமே வேணும். இந்த இயற்கை தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுகிற முறை இருக்கு பாருங்க, அந்த ஆக்கம் அல்லது பொருளாக்க முறை உற்பத்தியை 2 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை பொருளாக்கம். இந்த இயற்கையை எதோட குழப்பிக்க வேணாம்னா, இயற்கை வேளாண்மைலாம் சொல்றாங்களே, அதோட குழப்பிக்க வேணாம். இயற்கை வேளாண்மைனா வேதி உரங்கள் இல்லாம நீங்க இந்த இந்த விதைகள், மரபீன விதைகள்லாம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருளாக்கம், அது இயற்கை ஆக்கம், இயற்கை பொருளாக்கம், நேச்சுரல் ப்ரொடக்ஷன். அது விற்பனைக்குரியது அல்ல. அதான் முக்கியமானது. அதான் அது பண்டமாற்றுக்குரியதோ பரிமாற்றத்துக்குரியதோ அல்ல. ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஊர் அல்லது ஒரு கூட்டம், மனித கூட்டம் தன் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக அது செய்யக்கூடிய பொருளாக்கம் தான் இயற்கை பொருளாக்கம். அப்படி இல்லாமல் நீங்கள் விற்பனைக்காக, பரிமாற்றத்திற்காக, கொடுத்து பெறுவதற்காக செய்யக்கூடிய பொருளாக்கம் தான் சரக்கு பொருளாக்கம். இது சமுதாயத்தை பற்றி நம்ம கவலைப்படுறது. இது ஒரு ஆய்வு முறை. இயற்கை பொருளாக்கமா சரக்கு பொருளாக்கம்? மனிதகுலம் முழுவதும் இயற்கை பொருளாக்கத்தில் இருந்துதான் சரக்கு பொருளாக்கத்துக்கு வரும். சரக்கு பொருளாக்கத்திற்கு வரும்போதுதான் இந்த பரிமாற்றத்தின் தேவைகளுக்காக பணம் படைக்கப்படுகிறது. அந்த பணம் தான் ஒரு கட்டத்தில் முதல் என்ற உறவுக்கு வழி செய்கிறது. பணம் தான் முதல் ஆகிறது, முதல் ஆகிறது. அது இல்லாம அது ஆகிறது இல்லை. இது வந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, சரக்கு பொருளாக்கம் வெறும் சரக்கு பொருளாக்கமா இல்லாம முதலியல் சரக்கு பொருளாக்கம் ஆகுது. கேபிட்டலிஸ்ட் கமோடிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த கேபிட்டலிஸ்ட் கமோடிட்டி ப்ரொடக்ஷனுடைய வளர்ச்சியைத்தான் நாம் ஆராயணும். இதுக்கு சில அளவுகோல்கள் இருக்கு. எப்படி இந்த வளர்ச்சியை ஆராயுது? நம்ம ஊர்ல 20 கோடி 30 கோடி முதலாளிகளா இருந்தவங்க இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி இன்னும் லட்சம் கோடியெல்லாம் வந்துட்டாங்க. இந்த தொகையை வச்சுக்கிட்டு நம்ம அளக்க போறோமா? அல்லது இந்த பொருளாக்க முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய சரக்குகள் இவை பெருகிடுச்சு, முன்பு இருந்ததை போல இன்னைக்கு பல மடங்கு வருது, அதை வைத்துக் கொண்டு நாம் அளவிட போறோமா? இதில் பணி செய்யக்கூடிய உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் உழைப்பு திறனை விற்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள், அதை வைத்துக் கொண்டு அளவிட போறோமா? அல்லது உழைப்பு திறனை விற்க அநியமாக இருந்தாலும் அந்த உழைப்பு திறனுக்கு சந்தை அல்லது அங்காடி கிடைக்காமல் வேலை இல்லாமல் இருக்கிற அந்த ரிசர்வ் ஆர்மி ஆஃப் லேபர் சேமப்பட்டாலும் வேலைக்கு போகாம இருக்கிறது, சேம வைப்பில் இருப்பது, அதை வைத்துக் கொண்டார். இது எல்லாமே
இந்த முதலாண்மை அமைப்பினுடைய பல்வேறு கூறுகள். முதலீடு, முதலாளர்களுடைய செல்வம், சரக்கு குவியல், உழைப்பாளர் தொகை, உழைப்பாளர்களுக்குள் முனைப்பாக இருக்கிற உழைப்பாளர்கள், ஆக்டிவ் லேபரர்ஸ், உழைக்கிற திறன் இருந்தும் அந்த உழைப்பு திறன் விற்கப்படாதால் இருக்கக்கூடிய அந்த சேம உழைப்பு பட்டால், இப்படி எல்லா கூறுகளும் இருக்கு. இந்த எந்த ஒன்றையும் வைத்து இந்த வளர்ச்சியை நாம் முழுமையாக அளவிட முடியாது. இப்போ மூலதனம் பெருகி இருக்குது, தொகை, முதலீடு தொகை பெருகி இருக்குதுன்னா பல காரணங்கள் இருக்கலாம். பணவீக்கத்தினால் அது பெருகியதாக ஒரு தோற்றம் கூட இருக்கலாம், உண்மை மதிப்பில் பெருகாமல் இருக்கலாம். மக்கள் தொகை பெருகி இருப்பதால் அவங்களுக்கு தேவையான சரக்குகளுடைய தொகை பெருகி இருக்கலாம். 100 பேருக்குள்ள அளவு போல 10 மடங்கு 1000 பேருக்கு வரும்போது அது ஒரு பெருக்கம், வளர்ச்சி என்று சொல்ல முடியாமல் இருக்கலாம். இப்படி பல காரணிகள் இருக்கு. அதனால்தான் இதை அளவிடுவதற்கான சில காரணிகளை லெனின் அவருடைய அந்த ருஷ்யாவில் முதலாண்மையின் வளர்ச்சி நூலில் ஆய்வு செய்து எடுத்து காட்டுறார். நூல் என்னுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம முந்தையே சொல்லிட்டோம், பல முறை சொல்லிட்டோம். அதனுடைய தத்துவ பகுதியில அவங்க நரோத்னிக்குகளுக்கும் அவருக்கும் நடக்கிற விவாதத்தினுடைய சாரம் என்னன்னா, ருஷ்யாவில் முதலாண்மை வளர்ந்திருக்கிறதா இல்லையா, முதலாளித்துவ வளர்ச்சியினுடைய அளவு என்ன, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் லெனின் ஒரு கேள்வி எழுப்புறார். ருஷ்ய முதலாளியத்திற்கான, ருஷ்ய முதலாண்மைக்கான உள்நாட்டு சந்தை அமைந்துள்ளதா, எந்த அளவுக்கு அமைந்துள்ளது? இதுல நம்ம சில முதலாண்மை வளர்ச்சிக்குரிய அல்லது முதலாண்மையின் இருப்புக்குரிய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை பற்றி ஒரு பார்வை இருந்தால்தான் நம்ம இந்த சந்தைக்கும் இதற்குமான உறவை புரிந்து கொள்ள முடியும். நம்ம பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றதுன்னா எதனால் நடந்துச்சு? நம்ம அன்னைக்கே சொன்னோம், ஒரு பொருளாக்க முறை, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது 2 கூறுகளை கொண்டது. ஒன்று ஆக்க ஆற்றல்கள், அதாவது ஆக்க பொறிகள், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்னொன்று ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆக்க உறவுகள். இந்த ஆக்க உறவுகளை அப்படியே மறந்துருங்க. அந்த ஆக்க உறவுகள்னா அது முதல் சார்ந்த உறவுகளாக இருக்கலாம், அடிமை சார்ந்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது நிகர்மை சார்ந்த குமுகிய உறவுகள், ஏதோ இருக்கு, பல விதமா இருக்கு. ஆக உறவுகள், அதாவது ஆக்கத்தில் ஈடுபடுகிற மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள். முதலாளி தொழிலாளி உறவா, ஆண்டை அடிமை உறவா, நிலமுடையவர் நிலமில்லாதவர் உறவா, அல்லது சமத்துவமான மனிதர்களுடைய உறவா, தோழர்களுடைய உறவா என்பது தனி, அது ஒரு பக்கம். இன்னொரு கூறு என்ன, இந்த உறவுகள் எதை பொறுத்து அமையுதுன்னா, இந்த ஆக்க பொறிகளை பொறுத்து அமையுது. ஆக்க பொறிகளை நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா, ஒன்று ஆக்க கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இரண்டாவது ஆக்க ஆற்றல்கள். அதுல முதன்மையான ஆக்க ஆற்றல் மனிதன், அப்புறம் நிலம், மற்ற எல்லாம் வந்துடும், கருவிகள், சாதனங்கள், கட்டடம் எல்லாம் வந்துடும். இப்ப இந்த 2 மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சு, ஒன்று ஆக்க ஆற்றல்கள், இன்னொன்று ஆக்க பொறிகள், இன்னொன்று ஆக்க உறவுகள். இந்த ஆக்க ஆற்றல்களில் ஏற்படுகிற மாற்றம் எங்கிருந்து தொடங்குதுன்னா, கருவியிலிருந்து தொடங்குது. ஏன் கருவி மாறுது? ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு, எனவே அதை பயன்படுத்துவோம் இல்ல, அந்த கண்டுபிடிப்புக்கான தேவை இருக்கணும். கண்டுபிடிப்புக்கான ஒரு தேவை இருக்கணும். நாங்க சிறையில நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு காலத்துல சிறையில இந்த இப்ப ஏதோ புகை கருவி இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாம் கொடுப்பாங்க, பீடி சிகரெட்லாம் வாங்கி பயன்படுத்தலாம், அல்லது இன்டர்வியூல கொடுக்கலாம். ஆனா என்ன ஒரு முரண்னா,
பீடி வச்சுக்கலாம் நீங்க, ஆனா அதை பத்த வைக்கிறதுக்கு நெருப்புட்டி வச்சுக்க கூடாது. தீப்பெட்டி ஆபத்தானது, தீப்பெட்டிக்கு அனுமதி கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தூக்கு தண்டனை கைதிகளுக்கு இந்த புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுவதற்கு தினம் 6 பீடி வேணும்னு அந்த தூக்கு தண்டனை கைதியா வந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் போராடி வாங்கி கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் தினைக்கும் 6 பீடி. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, தீப்பெட்டி அனுமதி கிடையாது, யாராவது வர்றவங்கள்ட்ட ஒரு பத்த வச்சு கொடுங்க, அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்க மட்டும் இந்த துணிய, பழைய துணியை திரியா திரிச்சு அது முனையில நெருப்பு பத்த வச்சு அது தொங்க விட்டுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்ப கூட சில கடைகள்ல கயிறு அப்படி போடுறாங்க, தேங்காய் மட்டை கயிறை போடுறாங்க. இப்போ முள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இது எதுவுமே கிடையாது, பீடி மட்டும் உண்டு, ஆனால் நெருப்பு பற்ற வைக்க வழி கிடையாது, ஒவ்வொருத்தரும் கிச்சனில் போய் பற்ற வைக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நூல் இருக்கும் அங்க, இது இருக்கு, தறி இருக்கு, நூல் நூற்றல் நெசவெல்லாம் இருக்கு. அந்த நூல் பந்தை எடுத்து அதுல ஒரு நெருப்பு துளியை வச்சு அதை கருக்கிடுவாங்க. ஆனா சாம்பலாக விட மாட்டாங்க, கருக்கி அப்படியே அணைச்சிடுவாங்க. அணைச்சு அதை ஒரு சின்ன தகர டப்பாக்குள்ள அதை போட்டுறது. ஒரு இரும்பு பட்டை, நல்ல உருக்கு பட்டை, தரையில அடிச்சா அப்படி நெருப்பு பறக்கணும். அந்த தரையில இந்த பட்டையை அடிச்சு அதுலேருந்து வர்ற பொறியை இந்த நான் சொன்ன அந்த நூல் கண்டு வச்சிருந்தாங்க பாருங்க டப்பாக்குள்ள, அதுல அந்த பொறியை விழ வைப்பாங்க. விழ வச்சா அது உடனே நெருப்பு கனலா வரும். அதுலேருந்து பீடி பத்தி மூடிட்டீங்கன்னா அணைஞ்சிடும். இதுக்கு பேர் என்னன்னா சக்கின்னு பேர். ஜெயிலில் 2 இடத்துக்கு சக்கின்னு பேர். ஒன்று இந்த டப்பாவுக்கு சக்கி டப்பான்னு பேரு, தூக்கல் அடிக்கிற இடத்துக்கு சக்கி கொட்டடின்னு பேர். 2க்கும் என்ன தொடர்பு தெரியல. இவன் கொஞ்சம் கொஞ்சமா சாவறான், ஒரேடியா சாவறான் போட்டு. அந்த சக்கி டப்பாங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு ஜெயிலில். அது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொன்னா பாருங்க, தேவைதான் கண்டுபிடிப்பினுடைய தாயின்னு. அதுக்கு ஒரு உதாரணம். இந்த கண்டுபிடிப்பு எதனால வந்துச்சுன்னா, இங்க வேற எந்த விதத்திலையும் பீடி பத்த வைக்க முடியாது, அதுக்கான இந்த கண்டுபிடிப்பை மனுஷன், சாதாரண மனுஷன் உருவாக்கிட்டான். இப்ப எந்த அளவுல இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப தீப்பெட்டி அனுமதிக்கிறாங்களா இல்ல எல்லாமே தடையா என்னன்னு தெரியல. ஆனா அப்ப அப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுபோல இந்த தொகை, மக்கள் தொகை பெருகும் போது அல்லது ஒரு கூட்டத்தினுடைய தொகை பெருகும் போது அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருட்களை கூடுதலாக தயாரிக்கணும், புதிய வகை பொருட்களை தயாரிக்கணும். எண்ணிக்கை வளர்வது மட்டுமல்ல, பண்பாடு வளருது. சட்டைனா 2-3 விதமான சட்டை போட வேண்டியிருக்கு, அதுக்கேற்ப உழைப்பு பிரிவினை படர்ந்து போகுது. சட்டை தைக்க ஒரு ஆளு, பேண்ட் தைக்க ஒரு ஆள், அல்லது பெண்களுக்கு ஒரு ஆள், ஆண்கள், இப்படி பரவி போகுது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா பொறிகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறது, கருவிகளில் மாற்றத்தை கொண்டு வருது. நிலத்தை உழுவதற்கான உழுவடை கருவிகளில் மாற்றம் வருது, நெசவு தறிகளில் மாற்றம் வருது. எல்லா மாற்றங்களும் சேர்ந்து ஆக்கப்பொறிகளில் ஏற்படுகிற இந்த மாற்றம், இது நிலைக்கணும், நீடிக்கணும்னா அதற்கு ஏற்ற முறையில் ஆக்க உறவுகளை மாற்ற வேண்டிய தேவை வருது. அடிமைய மாடு மாதிரி நீங்க கட்டி உழுத போது இருந்த நிலைமையும், ஒரு உழுவடை எந்திரத்தை பயன்படுத்தும் போது வருகிற மனிதனுடைய கல்வி தன்மையும், அவனுக்கும் ஆண்டைக்குமான உறவிலையும் ஒரு மாற்றம் வருகிறது. அது புதிய வகையான உறவுகளை, ஆக்க உறவுகளை ஏற்படுத்துது. இந்த ஆக்க உறவுகளின் தொகுப்பு தான் ஒரு குமுக அமைப்பாக மாறு. அதுதான் சோசியல் சிஸ்டம், சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம், சமூக பொருளியல் அமைப்பு என்பது இந்த முறை. இது 2 சேர்ந்தது. அதுக்கு தான் பேரு ஆக்க முறை, மோட ப்ரொடக்ஷன். இது முதலாளித்துவ முறை, இது சோசியலிச முறை, இது கிழாரிய முறை, இது அடிமை முறை, இது தொல்பொதுமை முறை என்று இது எல்லாம், அதாவது பொறிகள், உறவுகள் எல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிற பெயர் தான் மோட், முறை என்று. இப்ப இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா, ஒரு நிலக்கிழாரிய அமைப்புல, கிழாரிய அமைப்பு, பிரபுத்துவ அமைப்பு, இப்போ பிரான்ஸ்ல அப்படி ஒரு அமைப்புல இருந்தாங்க. ஆனா தேவை கருதி புதிய பொறிகள் வந்துச்சு. இப்ப நீராவி எந்திரங்களோ, வேறு விதமான விசைகளோ, விசை பொறிகளோ வருது. வரும்போது இதை இயக்குவதற்கு, இதனுடைய
எந்திரங்கள் இயங்குவதற்கான மூலப்பொருட்களை பெறுவதற்கு, இவற்றின் செய்பொருட்களை சந்தையாக்குவதற்கு, இந்த ஆலைகளில் வேலை செய்வதற்கான உழைப்பு திறனை பெறுவதற்கு இந்த உறவுகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் வருது. என்னன்னு பாருங்க. ஒண்ணு, ஒரு பழைய வகையான ஒரு கிழாரி அமைப்புல பண்ணையடிமை முறையில பண்ணையடிமை நிலத்தோடு கட்டுண்டு இருக்கிறான். அவன் வெளியூருக்கு போறதில்ல, பக்கத்து ஊருக்கு போறதில்ல, திரைப்படத்துக்கு போறதில்ல, வேற கேளிக்கைகள்ல ஒண்ணும் இல்லை. அப்படி அவன் இருக்கும்போது இந்த ஆலைக்கு தேவையான பணப்பயிர்கள், கேஷ் கிராப்ஸை பயிர் செய்ய முடியாது. திருப்பி திருப்பி பழைய முறையிலேயே பொருளாக்கம் நடக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே மானாவாரி பூமிகளில் போய் பார்த்தோம்னா அவங்க திருப்பி திருப்பி அந்த கடலை, சோளம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் ஆலை தொழில்கள் வளர்ந்த பகுதிகளில் போனீங்கன்னா பருத்தி பயிரிடுறாங்க, கரும்பு பயிரிடுறாங்க, ஆலைக்கு கரும்பு கொடுக்குறாங்க, நூற்பு எந்திரங்களுக்கு பஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி மாற்றம் வருது. ஒன்று. இரண்டாவதா, அப்படி அதில் வேலை செய்யும் போது இந்த மனிதனுடைய தொழில்நுட்பம் மாறுது, அவனுடைய உழைப்பு திறன், தேர்ச்சி எல்லாம் மாற்றம் அடையுது. இரண்டாவதாக, இந்த நிலத்தில் கட்டுண்டு இருக்கிற தொழிலாளி நிலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால்தான் அவன் தன்னுடைய உழைப்பு திறனை விற்று பிழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவன் சுதந்திர தொழிலாளியா மாற்றப்படும். லெனின் சொல்றாரு, அவன் விடுமை தொழிலாளி, அவன் விடுபட்ட தொழிலாளி என்பது ரெண்டு பொருள். ஒரு பொருள் என்ன? இந்த நிலத்தோடு கட்டுண்டு அந்த நிலத்துக்கு உடைமையாளராக இருப்பவன் யாரோ அவனிடம்தான் உழைத்தாக வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவன் விடுவிக்கப்படும். இரண்டாவதாக, அவனுக்கு தன்னுடைய உழைப்பு திறனை யாருக்கு வேணாலும் அப்பதான் கொண்டு போய் கொடுக்க முடியும், விற்க முடியும். ஒருத்தண்ட கூட இருக்கும், ஒருத்தண்ட குறைச்சிருக்கும். உங்கள்கிட்ட வேலை செய்யலாம், இன்னொருத்த வேலை செய்யலாம், எல்லாத்துலையும் வேலை செய்யலாம். இரண்டாவதாக, அவன் இந்த எந்த விதமான உடைமையில் இருந்தும் தன் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பு வசதியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு பட்டினி தவிர அவனை கட்டுப்படுத்துகிற சக்தி வேறு எதற்கும் இருக்காது. அவன் எல்லாத்திலிருந்து விடுபட்டுட்டான். நிலத்திலிருந்து விடுபடுகிறார், தன்னுடைய உழைப்பு திறனை விற்பதை தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைக்கு போற, யார்கிட்ட வேணாலும் வித்துக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த ஆலையில் செய்யக்கூடிய பொருட்களை சந்தைக்கு கொண்டு போகணும். சந்தையில் அவன் வாங்க வேண்டிய நிலையில் அவன் இருக்கணும். நிலத்தோடு கட்டுண்டு கிடக்கிற, கோவணத்தை கட்டி கொண்டு சேத்துல உழைத்து கொண்டிருக்கிற அந்த உழவனுக்கு இந்த பொருட்களை வாங்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த மூன்று வகையான தேவைகள். ஒன்று, மூலப்பொருட்கள் கிடைக்கணும் ஆலை இயங்குவதற்கு. இரண்டு, உழைப்பு திறன், தொழிலாளி பாட்டாளி கிடைக்கணும், இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லாத அந்த பாட்டாளி. மூன்று, ஒரு அங்காடி சந்தை உருவாகணும் செய்பொருட்களுக்கு. இந்த மூன்று தேவைகளும் நெருக்கி தான் என்ன பண்ணுதுன்னா இந்த உறவை மாற்ற சொல்லு. இந்த உறவை மாற்ற சொல்லுதுன்னா பழைய ஆக்க உறவுகள், பழைய சமூக பொருளியல் அமைப்புக்கு பாதுகாவலாக இருக்கிற ஒரு அரசை, அது மன்னராட்சியோ, கிழார்களுடைய ஆட்சி, குருமார்களுடைய ஆட்சி, இதை வீழ்த்தி விட்டு அப்பதான் ஜனநாயகம் தேவைப்படுகிறது. ஒரு ஜனநாயக குடியாட்சிய அரசை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம். இந்த தொழிலாளிக்கே என்ன தேவைன்னா அப்படி ஒரு குடியாட்சிய அமைப்பில் தான் இவன் கூட்டு பேரம் செய்யலாம். தன்னுடைய உழைப்பு திறனுக்கு கூலியை உயர்த்தி கேட்கலாம், விலையை உயர்த்தி கேட்கலாம். ஆக இந்த முதலாளிக்கும் தேவைப்படுது, தொழிலாளிக்கும் தேவைப்படுது, அந்த உழவனுக்கும் தேவைப்படுகிறது. இவர் எல்லோருக்கும் தேவைப்படுகிற ஒரு குடியாட்சி. இதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படை. 1789. இதுதான் நம்ம பூர்ஷுவா புரட்சி அல்லது முதலாளித்துவ புரட்சின்னு சொல்றோம். முதலாளிகளுக்கு மட்டுமான புரட்சி என்பதற்காக அல்ல. இப்ப முதலாளித்துவ புரட்சி எப்ப தேவைப்படுது? முதலாண்மை புரட்சி எப்ப தேவைப்படுதுன்னா இந்த வளர்ச்சி, முதலாண்மையினுடைய வளர்ச்சி, அந்த புரட்சி நடக்காமல் இனிமேல் அதை தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாதுங்கிற கட்டத்தை அடையணும். அந்த முதலாண்மையினுடைய வளர்ச்சிக்கு பொருத்தமான அரசு வடிவங்கள், அரசியல் வடிவங்கள், சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா அவற்றை ஏற்படுத்துவதற்காக புரட்சி செய்யணும். பழைய சமூக அமைப்பின் சிறையை உடைத்துக் கொண்டுதான்
ஒரு புதிய சமூக அமைப்புக்கான புரட்சி நடைபெற முடியும். இது எங்கிருந்து அளவிடப்படுது? இந்த உறவுகள், முதல் உறவுகள், முதலியல் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் அளவிடும். இந்த வளர்ச்சி இல்லாமல் நீங்க போய் செயற்கையா திட்டமிட முடியாது. இந்த வளர்ச்சி வந்தே தானாலே புரட்சி வந்துருமான அதுவும் வராது. இதை உள்வாங்கி கொண்டு, இதை புரிந்து கொண்டு, அங்கதான் கட்சியினுடைய பாத்திரம், அறிஞர்களுடைய பாத்திரம், இதற்கான அரசியல் இயக்கங்கள், கோட்பாடுகளுடைய பங்கெல்லாம் அங்கதான் வருது. இந்த முறையை ஒரு விஷய சமுதாயத்திற்கு பயன்படுத்துகிற போது ஒரு முதலாவது இதுல இப்ப நம்ம சொன்னதுல என்ன பார்க்கிறோம்னா, ஒரு மார்க்கெட், சந்தை. நான் ஏற்கனவே அந்த தேசியத்தின் உரையாடல் நூல்ல லெனினை எடுத்துக்காட்டி நான் எழுதினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலியம் அல்லது முதலாண்மை தன் தேசியத்தை சந்தையில் கற்றுக்கொள்கிறது என்று சொல்வார். அதாவது சந்தையில தான் அதுக்கு வருதுன்னு இல்லை, சந்தையில கற்றுக்கொள்ளுது. ஏன் சந்தையில கற்றுக்கொள்ளுது? ஒன்று, அதனுடைய மூலப்பொருட்களை சந்தையிடமிருந்து அது பெற்றாகணும். சந்தைக்கு பருத்தி வரணும், சந்தைக்கு கிழங்கு வரணும், ஆலைக்குரிய மூலப்பொருட்கள் சந்தைக்கு வரணும். வரலன்னா முதலாளித்துவ அமைப்பை நிறுவ முடியாது, நீடிக்க முடியாது. இரண்டாவதாக, அந்த சந்தையில் தான் இதனுடைய செய்பொருட்களை கொண்டு போய் திரும்ப விற்றாகணும். அதற்கு எது பொருத்தமா இருக்குன்னா, மார்க்ஸ் சொல்றாரு, லெனின் சொல்றாரு, ஒரு மொழிக்கு ஒரு தேசம் என்று இருப்பது பொருத்தமா இருக்கு, சந்தைப்படுத்துவதற்கும் இதை வாங்குவதற்கும். மூன்றாவதாக, இந்த சந்தையில் முதலாளர் மூலப்பொருட்களை வாங்குகிறார், செய்பொருட்களை விற்கிறார். இவர் மூலப்பொருட்களை வாங்குவதை போல இன்னொரு அதிசய சரக்கையும் வாங்குகிறார். அதை வாங்கினால்தான் இந்த மூலப்பொருட்களை செய்பொருட்களாக மாற்ற முடியும். அந்த அதிசய சரக்கு உழைப்பு திறன். அப்ப சந்தையில் உழைப்பாளி தன்னுடைய உழைப்பு திறனை விற்கிறார். இந்த மூன்று விதமான விற்பனை வாங்குதலுக்கும், கொள்வினை கொடுப்பினைக்கும், கொள்முதல் விற்பனைக்கும் என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு உள்நாட்டு சந்தை தேவைப்படுகிறது. இந்த உள்நாட்டு சந்தைக்கு பொருத்தமாக ஒரு மொழி பேசுகிற ஒரு தேசம் அமைகிறது. இங்கிருந்துதான் அவன் இந்த தேசியத்தை கற்றுக்கொள்ளும். தொழிலாளிக்கு ஏன் தேவைப்படுது? அந்த ஒரு மொழி பேசுகிற ஒரு தேசத்தில் அந்த தொழிலாளி என்ன பண்ண முடியுதுன்னா, தன்னுடைய உழைப்பு திறனை சிறப்பா விற்க முடியுது, தன்னை ஒரு அமைப்பாக திரட்டி கொள்ள முடியுது. மார்க்ஸ் சொன்னார், நான் அடிக்கடி எடுத்து காட்டுறேன். தி ஒர்க்கிங் கிளாஸ் என்ன பண்ணுது? ஃபார்ம்ஸ் இட்செல்ஃப், ஆர்கனைசஸ் இட்செல்ஃப் ஆன் எ நேஷனல் பேசிஸ். தொழிலாளர் வகுப்பு தேசிய அடிப்படையில் தன்னை அமைப்பாக அணிதிரட்டிக் கொள்கிறது, தன்னையே ஒரு தேசமாக அமைத்துக் கொள்கிறது. அந்த அளவிற்கு அது தேசிய தன்மை பெறுகிறது என்று சொல்வார். உழைப்பு சர்வதேசிய தன்மையுடையது. ஆனால் அதே நேரத்தில் அது அமைப்பாக திரளுவதற்கும், தன் சமூகத்தை விடுவிப்பதற்கு அவர்களோடு இணைந்து நிற்பதற்கும் அதுக்கு இது பொருத்தமா இருக்கு. அங்கதான் ஹோம் மார்க்கெட் என்பதை இன்றியமையாததாக லெனின் சொல்றார். இது இந்த செயல் வழியினுடைய குறிப்பா அவர் எடுத்துக்கிறது ருஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த சீர்திருத்த காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் நடுவில் 2ஆம் அலெக்சாண்டர் ஆட்சியில் நடைபெற்ற மாபெரும் சீர்திருத்தங்கள். அதுல முக்கியமான சீர்திருத்தம் பண்ணை அடிமை விடுவிக்கப்பட்டது. பண்ணை அடிமை விடுவிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன? அவன் தூக்கி சிதறடிக்கப்படுறான். ஒரு ஊருக்குள் அடங்கி கிடந்து வாழ்க்கை முழுவதும் பிறப்பிலிருந்து சாவது வரைக்கும் ஒரு நிலத்தோடு கட்டுண்டு கிடக்கிற நிலை மாறி அவன் விடுவிக்கப்பட்டு சுதந்திர தொழிலாளியாக உழைப்பு திறனை விற்று பிழைக்க வேண்டியவனாக மாற்றத்தான். ஆலைகள் இயங்குவதற்கான மூலப்பொருட்களை பண கேஷ் கிராப்ஸ் சொல்றாங்க பாருங்க. கேஷ் கிராப்ஸ். நீங்க பருத்தி அப்படியே எடுத்தீங்க முடியாது.
கரும்பு பொங்கலுக்கு மட்டும் கடிக்கலாம், நாள் பூரா பொங்கலை கடிச்சுக்கிட்டே இருக்க, கரும்பை கடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கரும்பை சர்க்கரையா மாற்றணும், பஞ்சை நூலாக்கணும், நூலை துணியாக்கணும், துணியை ஆடையாக்கணும். இந்த தேவைகளுக்கெல்லாம் உரிய அந்த கேஷ் கிராப்ஸை அது உண்டாக்கி தரும். இதுக்கு அந்த பண்ணை அடிமை விடுவிக்கப்படுவது உதவுது. மூன்றாவதாக இந்த விடுவிக்கப்படுகிற பண்ணை அடிமை அவங்க ஆலைகளில் உழைப்பாளர்களாக மாற்றப்படுறாங்க, சுதந்திர தொழிலாளர்களாக மாற்றப்படுறாங்க. இதைத்தான் அவங்க கணக்கில் எடுத்துக் கொள்ளல என்று லெனின் சொல்லி பார்த்துட்டு இதனுடைய முற்றிலுமான பொருளியல் கூறு, இந்த செயல்வழியினுடைய அரசியல் விளைவுகள் என்ன, நரோத்னிக்களுடைய புரட்சி என்னாச்சு, மார்க்சிஸ்டுகள் புரட்சிக்கு என்ன வழிகாட்டினாங்க, இதெல்லாம் ஒதுக்கிட்டு இதனுடைய பொருளியல் இதை மட்டும் எடுத்து ஆராயிறார். எப்படி ருஷ்ய முதலாண்மைக்கு, ருஷ்ய முதலாளித்துவத்திற்கு ஒரு உள்நாட்டு சந்தை உருவாக்கப்படுகிறது, இதை எப்படி அந்த நரோத்னிக் பொருளியல் அறிஞர்களான திருவாளர்கள் வி வி என் ஆன் போன்றவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலன்னு சொல்லி அந்த குறைகளை அவர் எடுத்து காட்டார். அப்ப நமக்கு அந்த அவங்களுடைய சீர்திருத்தத்துக்கு பிந்தைய காலத்தில் முதலாளித்துவம் வளர்ந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரித்தானியர் வருகையிலிருந்தே இது தொடங்கிடுது. கிழக்கிந்திய கம்பெனியாக வரும்போதே அவங்க என்ன பண்றாங்க, இந்த முதலாண்மை உறவுகளை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க அந்த முதலாண்மை உறவுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை அவங்களுடைய தேவை. முதலாளி முதலாளி ஜனநாயகவாதியா, சர்வாதிகாரியா, அவன் பாசிஸ்டா அல்ல குடியரசுவாதியா என்பதெல்லாம் எதை பொறுத்ததுன்னா, எது அவனுடைய கல்லாப்பொட்டி நிரம்புவதற்கு உதவுகிறதோ அந்த கொள்கையை அவன் எடுத்துக்கும். அந்த கொள்கை அன்னைக்கு சமூகத்தில் தேவைப்படுதுன்னா அதுதான் அதில் முன்னுக்கு நிற்பான். ஏன் முதலாளிக்கு ஜனநாயகம் தேவைப்படுகிறதுன்னா, ஜனநாயகத்தின் மூலமாக நம்ம மேலே சொன்ன அந்த மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்த முடியும், அதற்கு பொருத்தமான அரசியல் சூழலை எல்லாம் உருவாக்க முடியும். ருஷ்ய முதலாளித்துவத்திற்கு இந்த உள்நாட்டு சந்தையினுடைய சிக்கல் என்பது அந்த சமூக பொருளியலுடைய எல்லா துறைகளிலும் ஏற்படுகிற ஒன்றை ஒன்று சார்ந்த பல்வேறு நடைமுறைகளை கொண்டது. அதனுடைய முக்கியமான கூறுகளை நாம் இப்ப பார்ப்போம். அதாவது கோட்பாட்டளவில் முதலாளித்துவ வளர்ச்சிக்கான இன்றியமையாத கூறுகள் என்ன, அல்லது இன்றியமையாத புலப்பாடுகள் என்ன. புலப்பாடுனா நம்ம பார்க்கக்கூடிய புலப்பாடுகள். ஒன்று, இந்த நில உடைமை பொருளியல் மாற்றமடைகிறது. இந்த பொருளியல் அமைப்பில் அவர் ருஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு, கோர்வி முறை என்று ஒரு முறை இருந்துச்சு. கோர்வி முறை என்னால் கட்டாய இலவச உழைப்பு முறை. நீங்க தெலங்கானா பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் இட்ஸ் லெசன்ஸ், தெலங்கானா மக்கள் போராட்டமும் படிப்பினைகளும் நூலில் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் நைஜாமினுடைய ஆட்சியில், குறிப்பா இவங்க போராடக்கூடிய தெலங்கானா பகுதியில் என்ன மாதிரியான கிழாரிய முறைகள் இருந்தன என்று சொல்லும் போது அதுல ஒரு முறையாக வெட்டி என்ற முறையை சுந்தரையா சொல்வார். இது என்ன வெட்டி முறை? உழைப்பாளி கூலி இல்லாமல் உழைக்கிறார். அந்த நிலக்கிழார் அல்லது பிரபு ஒரு குறிப்பிட்ட துண்டு நிலத்தை இவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிலத்தில் இவன் பாடுபடுறான். அதுல ஒரு பகுதி விளைச்சல் அந்த பிரபுவாக அந்த நிலக்கிழாருக்கு சொன்ன ஒரு பகுதி இவன் எடுத்துக்கலாம். கூலி எல்லாம் கிடையாது. இது அல்லாமல் அவன் என்ன செய்யணும்னா சில குறிப்பிட்ட வகை வேலைகளை இலவசமாக செய்து கொடுக்கணும். அதுதான் வெட்டி முறை என்று சொல்லப்படுவது. ஒரு அடிமை முறையை போன்ற ஒன்று. இப்ப நம்ம ஊர்ல இந்த சேரியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொங்கலின் போது ஒரு அடையாளமா புல்லுக்கட்டு கொண்டு வந்து போடணும். மாட்டு பொங்கலுக்கு மாடுகளுக்கு புல்லுக்கட்டு போடணும். அதுக்கு எந்த விலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அது அவங்க கடமை. இப்ப இந்த மன்னார் சமுதாயத்தவர்கள் இருக்கிறாங்கன்னா
ஒரு இறப்பு நேரிட்டால் வேட்டி கொண்டு வந்து போடணும், கொடுக்கணும், அல்லது வேட்டி சுத்தம் பண்ணணும், எதுவோ அந்த வேலைகள் அவங்களுக்கு. இன்னும் அந்த பிணமெரிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வெட்டியானே பேர் வச்சிருக்கிறாங்க, எப்படி வச்சுன்னு தெரியல. இப்படி பல முறைகள் இருக்கு. இப்படி ஒரு முறைகள் ருஷ்யாவில் இருந்த கோர்வி முறை போன்ற முறைகள் இந்தியாவில் இருந்தன, இன்றைக்கும் இருக்கக்கூடும் என்பதற்கான சான்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 23வது உறுப்பு. இந்திய அரசியல் சட்டத்தில் 1950ஆம் வருடம் இயற்றப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 23ஆம் உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, traffic in human beings and begar and other similar forms of forced labor are prohibited, and any contravention of this provision shall be an offense punishable in accordance with law. என்ன அர்த்தம்? மனிதர்களை விற்பது வாங்குவது, டிராபிக், அடிமையை விற்கிற மாதிரி விற்பது வாங்குவது, அதுவும் பெகார் போன்ற கட்டாய உழைப்பு வடிவங்களும். நான் சிறையிலேருந்து வந்த புதுசுல இந்த கான்ஸ்டியூஷனை சில பகுதிகளை மொழிபெயர்த்து கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏற்கனவே வந்திருக்கிற மொழிபெயர்ப்புகள் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதை வாங்கி பார்த்தேன். இந்த ஆர்டிகிள் 23 அவர் ஒரு வழக்கறிஞர் மொழிபெயர்த்திருந்தார். இந்த பிச்சைக்காரர்களும் மற்ற கட்டாய உழைப்பு முறைகளும் தடை செய்யப்படுகின்றன அவர் எழுதியிருந்தார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பிச்சை எடுப்பதை தடை பண்றாங்க இல்ல பிச்சை போடுறது. அவர் பிஇஜிஏஆர் பிகார் என்று இருப்பதை இங்கிலீஷ்ல பிஇஜிஜிஏஆர் பெக்கர் என்று படிச்சு பிச்சைக்காரன்னு மொழிபெயர்த்துட்டார். இது பிச்சை எடுப்பது அல்ல, பிச்சை எடுப்பது பிகார்னா அது ஒரு குறிப்பிட்ட அந்த வெட்டி போன்ற ஒரு உழைப்பு வடிவம். சும்மா கொண்டு போய் எந்த கட்டணமும் இல்லாமல் உழைத்தான், கட்டாயம் உழைக்கணும். அந்த கட்டாய உழைப்பு அதுதான். இன்னும் சொல்ல போனா அரசு கூட பொது நோக்கங்களுக்கு இது போன்ற கட்டாய சேவை பெறக்கூடாது என்று இந்த சட்டம் தடை செய்யுது. அரசு அதே போல இந்த ஜாதிக்காரர் இந்த வேலை செய்யணும், இந்த மதத்துக்காரர் இந்த வேலை செய்யணும் என்று யாரையும் நீங்கள் கோரக்கூடாதுன்னு சட்டம், அரசமைப்பு சட்டம் சொல்லுது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த கோர்வி முறை அந்த ருஷ்யாவில் அந்த சீர்திருத்தத்தின் மூலம் ஒழிக்கப்பட்டது போல நமக்கு அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இந்த பெகாரும் மற்ற வடிவங்களும் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய மிச்ச சொச்சங்கள் நீடிக்கலாம். ஆனால் ஒரு பரவலான அமைப்பாக இருப்பது முதலாண்மை வளர்ச்சிக்கு தடை. அப்படி இல்லைன்னா அது முதலாண்மை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனால தான் இதெல்லாம் தடை. ஏன்னா முதலாளித்துவம் வளருவதற்கு இது போன்ற முறைகள் இருந்துச்சுன்னா எதா இருந்தாலும் போ, எது வேணுமோ சந்தைக்கு போ, எது வேணாலும் கடையில் போய் வாங்கிட்டு வா, அப்படி இருந்தால் மட்டும்தான் அது முதலாளித்துவ வளர்ச்சிக்கு உதவும், உள்நாட்டு சந்தை பெருகும். அப்படி இல்லைன்னா அது முதலாளித்துவ சந்தையை குறிக்கும். எனவே முதலாண்மை வளரணும்னு சொன்னாலே இந்த கொத்தடிமை முறை, பண்ணையடிமை முறை, வெட்டி போன்ற உழைப்பு முறைகள், இப்போ நம்ம படித்தது போன்ற பிகார் போன்ற முறைகள் இருக்க முடியாது. இதெல்லாம் முதலாளித்துவ வளர்ச்சிக்கான அளவுகோல். இது ஆராயம். இது பல்வேறு இது எப்படி ஒன்றோடு தொடர்புடையதாக இருக்கு என்பது. அப்பன்னா இது வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் முன்னேறும். அதாவது வணிக பயிர்களை உற்பத்தி செய்வது, வணிகத்திற்காகவே வேளாண்மை செய்வது. நீங்க உங்க வீட்டு தேவைக்காகவோ அல்லது குறுகலான ஒரு சில பகுதிகளுடைய தேவைக்காகவோ அல்ல. விளைபொருளை வணிக பொருளா மாற்றணும். அப்படி மாற்றும் போது அந்த அளவுக்கு அது வேளாண்மை துறையிலான முதலாண்மையின் முன்னேற்றத்தை குறிக்கும், அதனுடைய வளர்ச்சியை குறிக்கும். இது ஒரு அளவுகோல். அதே போல இந்த கைவினை தொழில்கள் இருக்கு. இந்த கைவினை தொழில்கள் என்பது அந்த முதலாண்மை வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம். அது இண்டஸ்ட்ரி, நல்ல சரியான தமிழ்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு கைத்தொழில் தான் இண்டஸ்ட்ரி. ஆங்கிலத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு தெரியுங்களா? இண்டஸ்ட்ரியஸ். சுறுசுறுப்புக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிஸி இல்லை. பிஸின்னா பரபரப்பா இருக்கிறது. நிறைய வேலை இருந்துச்சுன்னா அவன் பிஸின்னு அர்த்தம்.
ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்காருன்னா இஸ் இண்டஸ்ட்ரியஸ். அதுக்கு எதிர்ப்பதம் தான் லேசி. பிஸியும் லேசி ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் சொற்கள் இல்லை. அது ஐடல். ஒருத்தர் பிஸியா இருக்கலாம், ஐடலா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் இண்டஸ்ட்ரியஸா இருக்கணும், இல்லைன்னா லேசியா இருக்கணும். இந்த முனைப்பான தொழில்கள், அதாவது வேளாண்மை அல்லாத வேளாண் மூலப்பொருட்களை செப்பம் செய்து வேறு வடிவத்துக்கு மாற்றக்கூடிய முறைதான் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி முதல் கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, சமூகத்தில் சிறு அளவில் கைவினைஞர்கள் வைத்து நடத்தக்கூடியதா இருக்கு. இதுக்குள்ள முதலாண்மை நுழையுது. எப்படி? ஒருத்தர் ஒரு தறி வைத்து நெய்து கொண்டிருந்தார், அதை 10 தறிகளா விரிவுபடுத்தினார், 10 நெசவாளர்களுக்கு அங்க வேலை கொடுத்தார், அவங்க உழைப்புக்கு ஊதியம் கொடுத்தார்னா, இந்த கைத்தொழில் இப்போது முதலாண்மை கைத்தொழிலாக மாறுகிறது. இதை அடுத்து அது ஒரு பட்டறை தொழிலாயிடுது. பெருமளவில் இது போன்ற நிறைய ஆட்களை ஈடுபடுத்தி, ஆனா பழைய கருவிகள் தான். அந்த தறிகள்ல கைத்தறியிலிருந்து விசைத்தறியா மாற்றலாம். ஆனா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க எல்லாரும். இதுக்கு அடுத்த கட்டம் தான் ஆலை தொழிலாக வளர்வது. இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்தால் உங்களுக்கு என்ன புரியும்னா, எந்த அளவுக்கு இந்த வீட்டு கைத்தொழில் குறைந்து, அது குடிசை தொழில் குறைந்து பட்டறை தொழில் பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு முதலாண்மை வளர்ந்து இருக்கிறது. பட்டறை தொழில் எந்த அளவுக்கு குறைந்து அதனுடைய இடத்திற்கு ஆலை தொழில், அப்ப கைத்தொழில், பட்டறை தொழில், ஆலை தொழில், இந்த 3 கட்டங்கள் இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு அளவுகோல், முதலாண்மை வளர்ச்சிக்கான அளவுகோல். அது ஒரு பக்கம் வேளாண்மை துறையில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு நிகராக தொழில் துறையில் இன்ற மாற்றங்கள் ஏற்படும். இது மேலை மேற்கு ஐரோப்பாவுக்கும் சரி, ருஷ்யாவுக்கும் சரி, இந்த பொது செயல்வழியின் முதன்மை கூறுகள் எப்படி இருக்குன்னா பொதுவா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இந்த தொழில்களில் சாதி வைக்கிற பங்கை மட்டும், சாதி வைக்கிற பங்கு பற்றி நம்ம தனியா பின்னால எடுத்து பேசணும். அதை விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சாதியை மறந்துருங்க இப்போதைக்கு. மறந்துட்டு ஒரு அப்சாக்ஷன், ஒரு உருநீக்கம் செய்து பார்த்தீங்கன்னா, இதே மேற்கு ஐரோப்பாவிலும் ருஷ்யாவிலும் நிகழ்ந்தது போன்ற மாற்றங்கள் இங்கேயும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது என்ன நடக்கும்னா, உழவர்கள் பாட்டாளிகளாக மாற்றப்படுகிற செயல் வழி முன்னேறி செல்லும். ஒவ்வொரு வடிவத்திலும், அது கைத்தொழில், பட்டறை தொழில், ஆலை தொழில், எல்லா வடிவத்திலும் கூலி உழைப்பினுடைய பங்கு உயர உயர என்ன வரும்னா, இந்த முதலாண்மை வளர்ச்சி என்பது ஏற்படும். எவ்வளவு பெரிய முதலாண்மை சமுதாயத்திலும் இந்த சிறு விவசாயம், சிறு உழவர்கள், சிறு குறு உழவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இருப்பதற்கு காரணம் பெருமளவிலான எந்திர வகைப்பட்ட விசைப்பொறிகள் வகைப்பட்ட ஆக்கத்தை காட்டிலும் இந்த சிறு தொழிலாளர்கள், சிறு உழவர்களுடைய இருப்பு உயர்ந்தது என்பதற்காக அல்ல. இது குறைந்த அளவில், அதாவது கூலி உழைப்பாளர்களுடைய தேவையை காட்டிலும் இவங்களுடைய தேவைகள் குறைவார். யார்? இந்த சிறு உழவர்களுடைய தேவைகள் குறைவார். அவங்களுடைய ஆற்றல்களை அவ்வளவு அதிகமாக செலவிட வேண்டிய தேவை இருக்காது. இது ஒரு அளவுகோல். நாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது. மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா, இந்த அடிமை சார்ந்த, பண்ணையடிமை சார்ந்த உறவுகளை காட்டிலும், நிலக்கிழாரும் பண்ணையடிமை என்ற உறவை காட்டிலும் வேளாண்மை துறையில் இந்த மார்க்ஸ் லெனின் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ப்ரீ கேபிட்டலிஸ்ட் ரிலேஷன்ஸ் சொல்றார். முதலாண்மைக்கு முற்பட்ட உறவுகள். முதலாண்மைக்கு முற்பட்ட உறவுகள் என்பவை ஒரு தொல் பொதுமை குமுகத்துக்குரிய உறவுகளா இருக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்குரிய உறவுகளா, அதனுடைய மிச்ச சுச்சங்களா, கூறுகளா இருக்கலாம், அல்லது ஆண்டி அடிமை உறவுகளாக இருக்கலாம்,
அல்லது நிலக்கிழாருக்கும் பண்ணையடிமைக்குமான உறவுகளா இருக்கலாம். ஒரு சமுதாயத்தில் இந்த எல்லா கூறுகளும் கலந்து இருக்கலாம். ஆனா இது எல்லாமே எதுக்கு முற்பட்டது? முதலாண்மைக்கு முற்பட்டது. இப்ப இந்த முதலாண்மைக்கு முற்பட்ட உறவுகளோடு ஒப்பிட்டால் வேளாண்மை துறையில் முதலாண்மை உறவுகள் முற்போக்கானவை. முற்போக்கா இருக்கணும்னு முதலாளி ஆசைப்படுறாரா என்பதல்ல பிரச்சனை. முற்போக்கா இருந்தா மட்டும்தான் அந்த உறவுகள் முதலாண்மை உறவுகளா இருக்க முடியும், முதலாண்மை பொருளாக்கம் செய்ய முடியும். எவ்வளவுக்கு உழைக்கும் நேரத்திற்கு வெளியில் நாட்கூலி தொழிலாளர்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு சமூக முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த அளவுகோல் என்பது நீங்கள் புரட்சிக்குரிய கட்டத்தை எந்த அளவு நெருங்கி இருக்கிறீர்கள், அதற்கான தேவை வளர்ந்திருக்கிறது என்பதை காண்பதற்கு இன்றியமையாதது. ஒரு முக்கியமான ஒரு நூல் சொல்றாரு, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிருவோம். அது நம்ம கார்ல் கவுட்ஸ்கி மேல ஒரு ஜெர்மானிய மார்க்சியர், அவர் மேல லெனின் வந்து ரொம்ப மரியாதை வைத்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்திலேயே வாழ்ந்தவர், அப்போதே மார்க்சிய நூல்கள் எழுதினவர். இப்போ தேசிய நச்சுக்கல்ல வந்து அந்த ரோசா லுக்சம்பர்கை மறுப்பதற்கு கார்ல் கவுட்ஸ்கியை லெனின் பயன்படுத்தி கொண்டார். பிற்காலத்தில் கவுட்ஸ்கி வந்து மார்க்சியத்தை விட்டு ஓடிட்டார் என்ற கருத்தில் நிறைய சாடி கடுமையாக எழுதியிருக்கிறார். ஆனா இந்த ஒரு புத்தகம், அவருடைய புத்தகத்தை சொல்லும் போதே மார்க்சியராக இருந்த கவுட்ஸ்கிங்கிறார். அவர் வந்து வேளாண் சிக்கல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஜெர்மன் மொழியில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் லெனின் இந்த நூலை எழுதும் போது அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல, முடித்த பிறகுதான் கிடைச்சிச்சுன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அதை வைத்து என்ன பார்த்தாரோ தெரியல. நான் அந்த புத்தகத்தை கூட தேடிக்கிட்டு இருக்கிறேன், அது இருந்துச்சுன்னா ரொம்ப உதவியா இருக்கும் நமக்கு. கவுட்ஸ்கி எழுதினே அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கான்னு பார்க்கணும், தேடி பார்க்கணும். அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கூறுகளை விளக்கி எப்படி வந்து அந்த அளவுகோல் ஜெர்மனிக்கும் ருஷ்யாவுக்கும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி, எப்படி ஜெர்மனியில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கு அதை அளவு ஏற்பட்டிருப்பது போலவே ருஷ்யாவிலும் ஏற்பட்டிருக்கு என்ற இந்த வரலாற்றில் நாம் இந்த முதலாண்மைக்கு முந்தைய கட்டத்தில் ஜனநாயக புரட்சி நடத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த புரட்சிக்கு தான் பூர்ஷுவா புரட்சின்னு பேர். பூர்ஷுவான கெட்டது நல்லதுன்னா அர்த்தம் கிடையாது, இதெல்லாம் பூர்ஷுவா இது நல்லது. வளர்ச்சி நிலையில முதலாண்மைக்கு முற்பட்ட உறவுகளில் இருந்து முதலாண்மை உறவுகளுக்கு வந்து சேர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா அது பூர்ஷுவா கட்டம்னு பேர். அது நம்ம அரசியல்ல குடியாட்சிய கட்டம், ஜனநாயக கட்டம்னு சொல்றோம். இதான் அளவுகோல். அதாவது வந்து வேளாண்மை துறையில் நான் போன முறையே சொன்ன அந்த உழவர்களுடைய தொகை குறையுது, சமூகத்தில் குறைந்து அவர்கள் எந்த இடத்துக்கு வந்துடுறாங்க? நகரப்புறத்தில் தொழிலாளர்களா வேலை தேடுகிறவர்களா வந்து சேர்ந்துடுறாங்க. ரெண்டு, அந்த பணப்பயிர்களுடைய பெருக்கம் உருவாக்கி வெறும் உணவுப் பயிர்கள் என்பதற்கு மாறாக அது அதிகரிப்பது. அப்புறம் இந்த கைத்தொழில் என்பது பட்டறை தொழிலாகவும் ஆலை தொழிலாகவும் வளர்வது. எல்லாவற்றையும் அந்த முதலாண்மை வளர்ச்சிக்குரிய அளவுகோல்கள் என்று லெனின் நமக்கு இனங்காற்றார். இதையெல்லாம் நம்ம இந்திய நிலைமைகளுக்கு, தமிழக நிலைமைகளுக்கு பொருத்தி பார்க்கணும். அப்புறம் நமக்குன்னு இருக்கிற தனித்தன்மைகளுக்குள்ள போல அதை நம்ம பின்னால செய்யும். இப்ப இதோடு நான் நிறைவு செய்கிறேன்.